ஹலோ வீவர்ஸ், சிபிஎம்பி சீரியலோட இன்றைக்கி எபிசோடு ரொம்பவே நல்லா இருக்குது. சோனாக்ஷி பிரீத்தாவை கொல்ல ட்ரை பண்ணது ஷர்லின் தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க பிரீத்தாவை கொல்ல நினச்சது ஷர்லின் தான்னு. ஸோ அவங்களாம் நம்புறாங்களா இல்லையா, என்ன நடக்குது, ஷர்லின் மாட்டாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பார்த்துருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் செட் பண்ணி வச்சுங்க. சோனாக்ஷி பிரீத்தா நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நல்லவங்க இருக்கிறவங்களுக்கு போய் யாருக்கு எழுதுன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது திடீர்னு ஷர்லின் ஞாபகம் வருது. ஷர்லின் அவள் தான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கு பிரீத்தா நீ அது போல் சொல்கிறேன்னு கேட்கும்போது, இதுக்கு முன்னாடியே நான் ஒன்று பார்க்க வந்தேன், அப்போ வந்து ஷர்லின் உள்ளே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் ரூம்லேருந்து வெளியே வந்துட்டா. ஸோ அப்படின்னு அவள் தான் வந்து அந்த கேஸ் ஓப்பன் பண்ணி விட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடென்ட் நடக்கும்போது நான் பார்த்தேன் அங்கே ஷர்லின் நின்றுந்தா. ஒருவேளை அந்த தப்பு அவள் செய்யலைன்னா அவள் வந்து உன்னை ஹெல்ப் பண்ணிக்கலாம்லவா, காப்பாற்றிக்கலாம்லவா, அவள் செய்யலை, அவள் தான் இதை செஞ்சிருக்கா அப்படின்றாங்க. ஸோ அந்த நேரம் மாப்பிள்ளையோட அம்மா வந்து சோனாக்ஷியும் பிரீத்தாவையும் கூப்பிட்றாங்க, மெகந்தி வைக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு வாங்கன்னு. ஸோ பிரீத்தா வந்து சரி நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு நீ அதெல்லாம் விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோனாக்ஷியும் பிரீத்தாவும் கீழே வரும்போது ராக்கிமா, பாட்டி, கரண் எல்லாருமே வராங்க. கரண் வந்து பிரீத்தா கையில் இருக்கிற அந்த காயத்தை பார்த்துறாங்க. ஸோ உனக்கு இது எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சோனாக்ஷி எல்லாமே சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பண்ணது ஷர்லின் தான், நான் வந்து பார்த்தாவல அப்படின்னு சொல்லிடுறாங்க. கர்ணாண்டி இருக்காங்க. ஸோ கர்ணாண்டி கோவம் வந்தது, என்ன சொல்கிற நீ, ஷர்லின் மேலே போய் பழி போடுற, அவள் அது போல் செய்ய மாட்டா அப்படின்றாங்க. அதுக்கு சோனாக்ஷி இல்லை நான் பார்த்தேன், அது ஷர்லின் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கரண் கண்டிப்பாக நீ ஷர்லின் பார்க்க சான்ஸே இல்லை, ஏன்னா ரஜித் இப்போ தான் சொன்னால் அது ஷர்லின் யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரீத்தா ஷர்லின் யாரோ கடத்துனது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியல அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு அங்கே நெருப்பு பிடிச்சிருக்கு, இங்கே வந்து யாரோ கடத்திருக்காங்க, ஸோ யாரோ இருக்காங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் சோனாக்ஷி இல்லை நம்ம ஒரு தடவை அவங்க ரூமில் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. ஸோ ரூமில் போய் பார்த்தா வாயெல்லாம் கட்டி போட்டு நம்ம ஷர்லின் இருப்பாங்க. சோனாக்ஷி போனதுமே ஃபஸ்ட்டு ஷர்லின் கிட்ட நீ ஏன் பிரீத்தாவை கொல்ல ட்ரை பண்ண, நீ தான் அங்கே இருந்தேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஷர்லின் வந்து ஒத்துக்கவே இல்லை, இல்லை நான் இல்லை, என்னையே யாரும் கத்தின்னு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கர்ணாட்டி உன்னை யாருமா கத்தின்னு வந்தது, ஏன் வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட நகைலாம் காணும், அதெல்லாம் திருடி மொத்தத்துக்கு தான் வந்திருப்பேன், யாராச்சும் என் வாயில் கட்டி போட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க ஷர்லினை கட்டி போடுறது நம்ம பிருத்திவி தான். ஏன்னா பிருத்திவி பார்த்துட்ருப்பாரு ஷர்லின் அந்த கேஸ் ஆன் பண்ணது, வெளியேந்து பார்த்தது எல்லாமே பிருத்திவி பார்த்தது மட்டும் இல்லாமல் சோனாக்ஷி அதை பார்த்ததையும் பிருத்திவி பார்த்துட்ருப்பாரு. ஸோ சோனாக்ஷி எப்படினாலும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுவா, வந்து மாட்டி விட்டுருவான்னு சொல்கிறதுக்காக தான், காப்பாற்றுறதுக்காக வேணுமுன்னே அந்த மாப்பிள்ளை முன்னாடியே இழுத்துன்னு வந்துட்டுருப்பாரு ஷர்லினை. ஸோ இப்போ சோனாக்ஷி நீ அங்கேருந்துன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா நான் ரஜித் முன்னாடி உன்னை இழுத்துன்னு வந்துட்டேன், நீ தப்பிச்சிடு பேபி அப்படின்றாங்க. ஸோ அதனால் வாயிலாம் கட்டி போட்டு கொஞ்ச நேரம் இங்கே வந்துடுவாங்க உன்னை காப்பாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் சோனாக்ஷி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக நீ தான் செஞ்ச, என்னால் இப்போதைக்கு நிரூபிக்க முடியல, ஆனால் நீ தான் பண்ணன்னு சொல்லி நான் நிரூபிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. கரண் பிரீத்தாவை ஹக் பண்ணிக்கின்னு அழறாரு, ஏன்னா பிரீத்தாக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு. நீ பத்திரமாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அழாத, நான் பத்திரமா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பிரீத்தா. மெஹந்தி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. கல்யாண பொண்ணுக்கு மெஹந்தி வைக்கிறாங்க. பிரீத்தாக்கும் ராக்கி ஆண்டி வந்து இதில் எந்த டிசைன் எதுனா ஒன்று செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. எல்லாம் பேபி டிசைனாக இருக்கும். ஸோ பிரீத்தா அப்போ ஃபீல் பண்ணுறாங்க, அந்த டாக்டர் சொன்னது நினச்சி பார்க்குறாங்க. இதை வந்து ஷர்லின் பார்க்குது, இது எதோ சோகமாக இருக்கான்னு. இருந்தாலும் பிரீத்தா ஏதோ ஒரு டிசைன் செலக்ட் பண்ணுறாங்க. ராக்கிமா நான் செலக்ட் பண்ண டிசைனை பிரீத்தா செலக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு மெஹந்தி வைக்கிறது எல்லோரும் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ட்ரி ஆகிறாரு காமெடி வில்லன் பிருத்திவி வராரு. இதை பார்த்துட்டு கிருத்திகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வந்ததும் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாரு, எல்லாருக்கும் விஷ் பண்ணுறாரு, மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு, அதே போல் கரணுக்கும் பிரீத்தாவுக்கும் விஷ் பண்ணுறாரு. பிரீத்தா ஃபேஸே மாறி போகுது. கடைசியில் ஷர்லினி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி எப்படி இருக்கீங்க ஷர்லினி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஷர்லினும் நல்லா இருக்கேன் அப்படின்றாங்க. ஸ்ருதி வராங்க. வந்ததும் ஷர்லினை பார்த்துறாங்க. ஐயோ கடவுளை தொலைஞ்சிவிட்டான்னு நினச்சேன், மறுபடியும் யார் காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு அந்த சிட்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து பிரீத்தாவோட ரிப்போர்ட் வந்திருக்கும் போஸ்ட்டில். ஸோ அதை வந்து கிரீஷ் அந்த போஸ்ட்டை வாங்கிக்கிட்டு இதை வந்து பிரீத்தா நீங்கள் நம்ம கால் பண்ணி சொல்லலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பிரீத்தா வந்து மருதாணி போட்டுருந்ததுனால அந்த மொபைலில் ஷர்லின் நைஸாக எடுத்துன்னு வந்து அட்டன் பண்ணி இப்போ சைடில் வைக்குது. ஸோ அதில் வந்து அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கட் பண்ணி விட்டு ஷர்லின் மறுபடியும் கால் பண்ணுறாங்க, ஏன்னா பிரீத்தா அட்டன் பண்ணி பேசின மாதிரி. ஸோ உனக்கு ரிப்போர்ட் ஏதோ வந்திருக்காமே பிரீத்தா பற்றி ஒரு ரிப்போர்ட், அதை வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே அமுச்சு விட்டு நான் வந்து அட்ரஸ் உனக்கு மெயில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. காசு வேணாலும் கொடுத்துருன்றாங்க. இல்லை நீ நான் காசுலாம் இருக்குது நான் அனுப்புகிறேன் அப்படின்னுறாரு கிரீஷு. இந்த ரிப்போர்ட்டெல்லாம் பிரீத்தா எப்படி மாட்டோன்னு சொல்லி ஷர்லின் சந்தோஷப்படுறாங்க. பிருத்திவி ஷர்லின் ஒரு இடத்துல நின்று பேசுகிறாங்க, என்ன ஷர்லின் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. அதுக்கு ஷர்லின் சொல்கிறாங்க, அந்த பிரீத்தா ப்ரெக்னென்ட் இல்லைன்னு சொல்லி நான் எத்தனை தடவை கர்ணாண்டிக்கிட்ட சொன்னேன், ஆனால் வந்து அவங்க நம்பவே இல்லை, அதனால ப்ரூஃப் எனக்கு கிடச்சிருக்கு, நான் வந்து அது இங்கே வர வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு பிருத்திவி, பிரீத்தா ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு. என்ன உன் மூஞ்சில் பல்ப் எரியுது, ரொம்ப சந்தோஷப்படாத, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னா கரண் வெளியே திட்டுருவான், அவள் வந்து உன்னாண்டு வந்துடுவாளா, நீ அப்படிலாம் நினைக்காத, ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. பேபி அப்படிலாம் இல்லை, ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் பிரீத்தாக்கு என்ன நடக்கும் பாரு, கண்டிப்பாக அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துருவாங்க, கரண் வந்து வெறுத்துருவான் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஷோலின் அதை நம்பலை. நீ எதுக்காக எப்படி யோசிப்பேன்னு எனக்கு தெரியும், நீ வந்து சரியான ஃப்ராடு அப்படின்றாங்க. ஆனால் பிருத்வி ஐஸ் வைக்கிறாரு. என்ன பேபி நீ போய் என்னை இப்படி சந்தேகப்படுற, உனக்காக தான் நான் எல்லாமே இருக்கேன், நான் எல்லாம் செய்யறது உனக்காக தான் அப்படின்றாங்க. இப்போ கூட பாரு நீ மாட்டின்னு இருப்ப, எல்லாருமே அந்த சோனாக்ஷி நம்பி இருப்பாங்க, நான் தான் உன்னை காப்பாற்றினேன் இந்த ப்ராப்ளத்தில் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பின்னாடி இருந்து 2 பேர் பார்க்குறாங்க, மகேஷ் அங்கிளும் இன்னொருத்தரும். ஸோ யாரும் அங்கே இருக்காங்க, பிருத்வி தானே அப்படின்னு கிட்ட வராங்க. அந்த நேரம் ஷோலின் ஓடிடுறாங்க. ஸோ பிருத்வி பார்த்து தான் ஒருவேளை பிருத்திவியும் கிருத்திகா என்ன ஆகலன்னு சொல்லி நினச்சிட்டு போயிடுறாங்க. பிரீத்தாவுக்கும் சோனாக்ஷியும் மெகந்தி வச்சுட்ருப்பாங்க. அப்போ வந்து ராக்கி ஆண்டி பாதாம் பால் எடுத்துன்னு வராங்க. அதில் வந்து குங்குமப்பூ கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை நிறைய போட்டு எடுத்துன்னு வர சொல்லுவாங்க. அந்த வெயிட்டும் நிறைய குங்குமப்பூ போட்டு எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. பிரீத்தா மருதாணி வைக்கிறதுனால குடிக்க முடியாது. ஸோ கரண் வந்து குடிக்க வைப்பார். இது வந்து சோனாக்ஷி பார்த்து கற்றுக்கோ, கரண்டை பார்த்து கற்றுக்கோ அப்படின்வாங்க. அஜித்தும் சரி சரி கரண்டை பார்த்து என்னென்ன கற்றுக்கணுமோ கற்றுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவார். அவன் கற்றுக்கிட்டு நீ பிரீத்தா கிட்ட ஃபஸ்ட்டு ரவுண்டாக சப்பாத்தி சுடுது எப்படின்னு கற்றுக்கோ அப்படின்வாங்க. அதுக்கு சோனாக்ஷி எனக்கு நல்லாவே சப்பாத்தி செய்ய தெரியும், அது மட்டும் இல்லாமல் நான் டெய்லி சப்பாத்தி செய்ய போகிறேன், ஏதோ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு நாள் மட்டும் செய்வேன் அப்படின்வாங்க. ரஜித் நல்ல மாதிரி பேசுறதுனால ஸ்ருதி வந்து இவன் நல்லவனா கெட்டனா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க, ஸ்ருதி யாரையும் நீ நல்லவன் நம்பிடாதே, டிடெக்டிவ் மொழியை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. மாப்பிள்ளையே வாயை குத்து ஸ்ருதி கிட்ட மாட்டிக்கிறாரு. சோனாக்ஷி பற்றி சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஒன்று வர சொல்லலான்னு எந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு ஸ்ருதி கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என் மனசை வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. சரி கேளுன்னு சொல்லிட்டு அவரும் பதில் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு நீ ஹானஸ்டான ஆளா, எவ்வளோ ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நான் ஹானஸ்ட்னா நான் வந்து 100க்கு 100 இல்லைன்னா 95% எப்பயாச்சும் ஒரு தடவை தான் போய் சொல்லுவேன், அதுவும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி தான் நான் போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் இன்னொரு கொஷின் கேட்குறாங்க. சரி இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாத உங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு உண்மை ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியும், அது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் மறைக்கிற உண்மை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க, இவன் என்ன அப்படி கொஷின் கேட்குறான்னு. முக்கியமாக மாப்பிள்ளையோட அம்மாலாம் இவன் ஏதாவது சொல்லிடுவானோ அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பிரீத்தா திட்டுறாங்க ஸ்ருதியை, ஏன் நீ இது போல் கொஷின்லாம் கேட்குறேன்னு. ஆனால் கரண் சப்போர்ட் பண்ணுறாரு, பரவாயில்ல கேட்கட்டும் அவர் பதில் சொல்லிட்டோன்னு. ரஜித் வந்து பதில் சொல்லாமல் நிற்கிறாரு. ஸோ பிரீத்தா வந்து பரவாயில்ல நீங்கள் சொல்ல வேணாட்டும் இதுக்கெல்லாம் ஆன்சர் அப்படின்றாங்க. ஆனால் ரஜித் இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ரஜித்தோட அம்மாலாம் கொஞ்சம் பயந்துடுறாங்க, இவன் எந்த உண்மையை சொல்ல போகிறான்னு. சோனாக்ஷி அவங்க அப்பாவை நினச்சிட்ருக்காங்க, நான் சோனாக்ஷி எங்கேயோ பார்த்து பிடிச்சி போய் பொண்ணு கேட்க வந்தேன்னு. ஆனால் சோனாக்ஷி எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும், துபாயில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்களை நான் பார்த்து அப்போ எனக்கு பிடிச்சி போச்சு அப்படின்றாங்க. ஆனால் அப்போ நான் வசதி இல்லாமல் இருந்தேன், சோனாக்ஷிக்காகவே உழைச்சி இப்போது ஒரு பெஸ்ட்டு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு அவார்டு வாங்கின அப்போ தான் நான் வந்து பொண்ணு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கேட்டது எல்லாருமே சந்தோஷத்தில் கை தட்டி கும்மாலம் போடுறாங்க. ஆனால் ஸ்ருதி மட்டும் நம்பலை, இல்லை இதில் உண்மை இது இல்லை வேறு எதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பிரீத்தா கையில் கோன் போடுறவங்க நான் வந்து எந்த பேர் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பிரீத்தா கிட்ட. பிரீத்தா எந்த பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்களா, உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தையோட பேர் என்ன பேருன்னு சொல்லுங்கள் நான் எழுதுறேன் அப்படின்றாங்க. பிரீத்தா கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாங்க. ஆனால் ராக்கி ஆண்டியும் பாட்டியும் சேர்ந்து பொண்ணு பொந்தா ராணி, பையன் பொந்தா கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்கிறாங்க. அப்போ கரண் யோசிச்சுக்கிட்டே பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னப்பா நீ அப்படின்றாங்க ராக்கி ஆண்டி. இல்லை எனக்கு தோணுச்சு பாருன்ற பேர் நல்லா இருக்குன்றாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சரி நீ உன் கையாலே எழுது பேர் அப்படின்னு சொல்லி பிரீத்தா கையில் எழுத வைக்கிறாங்க. ட்ரம்ஸ் அடிக்கிறவங்க வராங்க, அவங்க கூடவே நம்ம மகேஷ் அங்கிள் இன்னொருத்தர்லாம் சேர்ந்து டான்ஸ் அடிக்கின்னு வராங்க. இங்கே ஸ்ருதி ஒருத்தர் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அவர் போய் இன்னொருத்தர்கிட்ட ஒரு என்வலப் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து கொடுத்துட்டு சரி போன்னு அனுப்பிச்சிட்டு வராங்க. ஸ்ருதி கேட்குறாங்க என்ன அது யார் அது வந்து வந்துன்னு. ஆனால் அவர் வந்து இல்லையே நான் யாரையும் பார்க்கலையே அப்படின்னுறாரு. நீங்கள் ஏன் போய் சொல்கிறீங்க, இப்போ தான் நீங்கள் யாரையும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டாங்க, உங்களுக்கு தேவையான வேலையை மட்டும் பாரு, நீங்கள் கெஸ்ட்டாக தானே வந்திருக்கு அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு போயிடுறாரு. ட்ரம்ஸ் அடிக்கிறனால ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஃபேமிலி ஃபுல்லாக டான்ஸ் ஆடுது. பிரீத்தா, கரண், கிருத்திகா, ஷோலின், பிருத்திவி, மாப்பிள்ளை பொண்ணுன்னு எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம பிருத்திவி என்ன பண்ணுறாருனா பிரீத்தா டான்ஸ் ஆடும்போது கரண் கூட டான்ஸ் ஆடாமல் பிரீத்தாவை இழுத்து இவர் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடினுக்கிறாரு. பிரீத்தா கோவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா காலை மெரிச்சு விட்டுறாங்க. ஆனால் பிரீத்தா கூட பிருத்திவி டான்ஸ் ஆடுறத ஷோலினும் கிருத்திகாவும் கரெக்டாக நோட் பண்ணிடுறாங்க. நைட் டைமில் ஆஃபீஸ்லேருந்து பிருத்திவி கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. என்னையா நீங்கள் இப்படி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக கத்திட்டு இருக்காரு. ஸோ அந்த நேரம் கிருத்திகா வந்து ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றாரு. ஸோ நீ வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவர் வந்து வேறு ரூம் பார்க்க போகிற மாதிரி இருக்கும். நம்ம ரூம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் கூட்டி உட்கார வச்சு என் கை பாருன்றாங்க. பார்த்துட்டேன் நல்லகுதுன்றாரு இவரும். ஸோ நல்லா பாருங்கள் இதில் வந்து உங்களுடைய பேரோட ஃபஸ்ட் எழுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. பிருத்திவி வந்து கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். உள்ளங்கையில் வந்து கிச்சு முட்டை மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத நம்ம ஷோலின் பார்த்துடுறாங்க. உடனே மெசேஜ் பண்ணிடுறாங்க பிருத்திவிக்கு, ஒழுங்காக என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி. அந்த மெசேஜ் பார்த்தது பிருத்தியோட ஃபேஸ் மாறி போகுது. முக்கியமான இம்பார்ட்டன்ட் கால், நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுதான் லாஸ்ட் டைம், இனிமேல் நம்ம 2 பேருக்கு நடுவில் சக்கால்த்தி வரக்கூடாது அப்படின்றாங்க. அதாவது ஃபோன் வரக்கூடாது அப்படின்றாங்க கிருத்திகா.
சரி சரி நான் போய் வந்துடுறேன் ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு போயிடுறாரு. பிருத்திவி பார்த்துட்டு அப்புறம் கோவமாக ஷோலின் ரூமுக்கு ஷோலின் போகிறாங்க. ஸோ அதை வந்து ஒருத்தர் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் பிருத்திவி பின்னாடியே போகிறாரு. அதையும் பார்த்துறாரு அவர். உள்ளே போய் ஷோலின் பிருத்திவி செம மாற்று வாங்குறாங்க. உனக்கு அந்த கிருத்திகா கூட இருக்குதுன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, என் கூட இருக்குது உனக்கு பிடிக்கலையே அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு நீ அந்த ரூமுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஷோலின். அதுக்கு பிருத்திவி நான் தானே அவனோட ஹஸ்பண்டு, நான் தானே போனேன் அந்த ரூமுக்கு, அது எங்களோட ரூம் அப்படின்றாரு. அவள் வந்து என்னோடய ஒய்ஃபு, உனக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது ஆனால் அது வெளியே தெரியாது, அதனால் அவள் தான் என்னோடய ஒய்ஃபு அப்படின்றாரு. இது கேட்டது ஷோலின் ரொம்ப கோவம் வந்தது. அவனோட ஒய்ஃபா, அப்போ நான் யார் அப்படின்னு சொல்லி கையில் ஒரு இரும்பு எடுத்துன்னு தள்ளி அடிக்கிறதுக்கு போகிறாங்க. ஆனால் பிருத்திவி எப்படி பேசி ஏமாற்றி அடி விடாமல் பண்ணிடுறாரு. நான் தானே உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நான் அவகிட்ட கொஞ்சம் க்ளோஸ் இருந்தால் தான் அவன் நம்ம 2 பேரும் சந்தேகப்பட மாட்டா அப்படின்றாரு. அதுக்கு ஷோலின் சரி இந்த ஒரு தடவை மட்டும் உன்னை மன்னிக்கிறேன், ஆனால் நீ லூத்ரா ஹவுஸ்க்கு போனதும் கிருத்திகா கூட நீ இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. கிருத்திகா கூட இல்லாமல் நான் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ வந்து வெளியே வந்து பத்துக்கோட்ட கெஸ்ட் ரூமில் பத்துக்கோ அப்படின்றாங்க. என்னைய அப்படி போல் சொல்கிறேன்னா யாராச்சும் ஏதாச்சும் கேட்டால் நான் என்ன சொல்லுது அப்படின்றாரு. அதுக்கு நீ ஏதாச்சும் சொல்லி எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லு அப்படின்றாங்க. இங்கே நைட்டாக இருக்கும்போது அங்கே பகலாக இருக்குல்லவா, அதனால் மேட்ச் பண்ணி சொல்லு, அவங்க வேலை செய்யும்போது நம்மளும் வேலை செய்யணும்னு சொல்லு அப்படின்றாங்க. ஷோலின் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க, நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு. ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே மேலே டெரஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்ருதி வந்து கிருத்திகா கொடுத்துக்கு போவாங்க. அப்போ பிருத்திவி இல்லைனால சரி நம்ம ஷோலின் கூப்பிட்டு வரலாம் வான்னு போகிறாங்க. போகிற வழியிலே ஷோலின் அங்கே போனால் தெரியும்னு சொல்லிட்டு பேசி போகிறாங்க. அப்போ அங்கே உட்காந்துட்டு ஒரு ஷோலின் வந்து அந்த ரூமில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இல்லாமல் பிருத்திவி அந்த ரூமில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இவங்க 2 பேரும் வெளியே வந்து கதவு திறக்கிற நேரத்தில் ஷோலினும் பிருத்திவியும் கரெக்டாக பார்த்துறாங்க. ஸோ பிருத்திவி போய் ஒழிஞ்சிக்கிறாரு. ஷோலின் மட்டும் வா போகலான்னு சொல்லி கூட்டின்னு போயிடுறாங்க. பிருத்திவி எங்கே இருக்காரு, ஆனால் அந்த வழி சொன்னார் பற்றி அவர் மட்டும் வந்து செக் பண்ணுறாரு. அப்பயும் பிருத்திவி கீழே பார்த்துக்கிறாரு. என்னை இவங்க செக் பண்ணதுக்கு காரணம் இவர் தானா அப்படின்னு யோசிக்கிறாரு. ரஜித், கரண், சமீர் அப்புறம் இன்னொருத்தர் வந்து எல்லோரும் சேர்ந்து கேரம் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜானகி ஆண்டி எல்லோரும் வாங்க மேலே டெரஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் நான் வரலன்றாங்க எல்லாரும். இல்லை எல்லோரும் லேடிஸ் எல்லோரும் போயிருக்காங்க வாங்கும் போது அங்கே லேடிஸ் இருக்கிறது எனக்கு நான் வேலை அப்படின்றாரு கரண். அதுக்கு ஜானகி ஆண்டி பிளான் பண்ணுறாங்க. பிரீத்தா வந்து கரனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா அப்படின்றாங்க. இதை கேட்டதும் ஒரு நிமிஷத்தில் கரண் மனசு மாற்றின்னு மேலே போயிடுறாரு. மேலே போனதும் கரண் எப்படி வந்தார் அப்படின்ற உண்மையை ஜானகி ஆண்டி சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டையும். எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஸோ மேலே எல்லாருமே இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஒரு பாட்டு ப்ளே பண்ணி பில்லோவை மாற்றி போட்டுட்டு வராங்க. ஸோ எப்போ பாட்டு ஸ்டாப் ஆகுதோ அவங்க வந்து ஏதாவது ஒரு டாஸ்க் செய்யணும், பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும் அந்த மாதிரி. அதில் பாட்டி, கரீனா ஆண்டி, ராய்கா ஆண்டி அந்த மாதிரி நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க, டைலாக் பேசுகிறாங்க, அந்த மாதிரி செய்கிறாங்க. பிருத்திவி, ஷோலின் அப்புறம் கிருத்திகா 3 பேர் லைனாக உட்காந்துருப்பாங்க. ஸோ பிருத்திவி வந்து ஷோலின்கிட்ட பில்லோ கொடுக்குறாரு. ஸோ ஷோலின் வந்து கிருத்திகா கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் கிருத்திகா வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஸோ 2 பேரும் மாற்றி வச்சுருக்கனால 2 பேருக்கு நடுவில் பாட்டு ஆஃப் ஆயிடுது. ஸோ இவங்க 2 பேருமே டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. 2 பேரும் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. மறுபடியும் அதே மாதிரி பில்லோ வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அப்போ வந்து பிரீதா கிட்ட மாட்டிடுது. ஸோ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா பிரீதா எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்றாங்க. கரண் ஏன் அவன் மட்டும் ஏன் எதுவும் செய்யக்கூடாது, அவள் எதுனா செய்யட்டும் அப்படின்றாரு. பாட்டி இல்லைப்பா அவள் செய்ய வேணாம் அப்படின்றாங்க. ஆனால் கரண் இல்லை அவள் எதாவது செய்யட்டும்னு சொல்லி என் கண்ணை நீ கண்ணிமிக்காமல் பார்த்து நேரு அப்படின்றாரு. அதுக்கு மகேஷ் அங்கிள் நீங்கள் ரொமான்ஸ் பண்ணதுக்கு இது ஒரு சான்ஸ் இல்லை உனக்கு அப்படின்றாரு. இப்படியே கலகலப்பாக முடியுது இந்த எபிசோடு. நாளைக்கு பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. நாளைக்கு எபிசோடில் ரஜித் பற்றி உண்மை வெளியே வருமா இல்லை பிரீத்தா பற்றி உண்மை வெளியே வருமானு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.